இன்னும் 2 நாளில் இன்டர்வியூ இருக்குன்னு மச்சான் சொல்லியிருக்கான். எப்படியாவது அதில் செலக்ட் ஆகிடணும். இந்த 2 நாள் டைமில் எப்படியாவது ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டா மட்டும் போதும். இவ்வளோ நாளாக இல்லாத பொறுப்பு அவளை பார்த்தோன்னே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்நேரம் என்ன பண்ணிகிட்ருப்பா? நான் ஒரு மடையன். இந்நேரம் என்ன பண்ணிகிட்ருப்பா? தூங்கிட்டுருப்பா. அவளை நினச்சா தூக்கம் கூட வர மாட்டேங்கி. இன்றைக்கி மட்டும் அவங்க அம்மா வராமல் இருந்திருந்தா அவகிட்ட நம்பரே வாங்கியிருப்பேன். எப்படியாவது பேசி பழகியிருக்கலாம். ஒருவேளை அவங்க அம்மா எனக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்களோ? சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் பேசி சமாளிச்சுக்கலாம். நமக்கு தான் வேலை கிடைக்க போதே, அப்புறம் என்ன? தூக்கமே வர மாட்டேங்குதே. பேசாமல் மச்சானுக்கு ஒரு ஃபோனை போடுவோமா? வேணாம் வேணாம், பாவம் அவனி. நாம் வேற அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறோம். இந்த டைமெல்லாம் அவனுக்கு ஒரு ஆள் இருந்தா அவ கூட பேசிக்கிட்டு உட்காந்துருப்பான். பாவம், அவனுக்கு ஒரு லவ் செட் ஆக மாட்டேங்கி. ஆண்டவா, எனக்கு ஒரு பொண்ணு செட் ஆன மாதிரி அவனுக்கும் ஒரு பொண்ணு செட் ஆகணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி. டேய் செந்தில், யார் அது? இந்த நேரத்தில் யார் என் ரூமுக்கு வந்தது? நீ? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான்டா உன் மனசாட்சி. இது என்னடா டிவியிலலாம் வர மாதிரி மனசாட்சியெல்லாம் வந்து பேசுது? ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? ஏன்டா அறிவு கட்டவனே, இவ்வளோ நாளா உன் அக்கா உன்னை படிக்க வச்சு அவங்க வீட்டில் உன்னை தங்க வச்சு உனக்கு வேலையும் பார்த்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. உன் மேலே பாசமாக இருக்க ஒரே ஜீவன் அவங்க தான். உங்கள் அம்மா ஏதாவது ஒன்று கண்டுக்கிட்டாங்களா சொல்லு? ஆனால் நீ இந்த 2 வருஷமா வேலைக்கு எதுவும் போகாமல் சின்சியராக எதுவும் வேலை தேடாமல் அவங்களுக்கு மேலே மேலே கஷ்டம் கொடுத்துருக்க. இப்போது நேற்று அவளை பார்த்ததுக்கப்புறம் உடனே உனக்கு வேலைக்கு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, தங்கச்சி இருக்கா, 4 பின்ன அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு ஒன்று தான். ஆனால் எல்லாத்தையும் உன் அக்கா தலையில் போட்டுவிட்டு நீ இங்கே ஜாலியாக லவ் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ வேலைக்கு போகணுங்கிற துடிப்பு ஏன்டா அப்பயே வரல உனக்கு? அம்மா தங்கச்சி அக்கா எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க, முதல்ல அவங்கள நம்ம பார்த்துக்கணும், அப்புறமே இந்த காதலுக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் ஏன்டா உனக்கு வரல? ஏற்கனவே லவ் பண்ணிய ஒருத்திய அவள் ஏன் உன்னை விட்டுட்டு போனான்னு தெரியுமில்ல? நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சுன்னா காரி மூஞ்சில போக மாட்டா? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் என் அக்காவை பற்றி யோசிச்சிருக்கணும். உன்னால உன் அக்கா அவங்க மாமியார் கிட்ட எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பா. அப்பெல்லாம் கூட உனக்கு இந்த ரோசம் வரல. இப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னே வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு உனக்கு, அப்படிதானே? தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். இங்கே பாரு, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சு அக்காவுக்கு தங்கச்சிக்கு ஏதாவது செஞ்சோமா, தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்தோமான்னு இரு. அதுக்கப்புறமே பார்த்துக்கலாம் இந்த காதல் கத்திரிக்காலாம். நீ சொல்கிறது சரிதான். முதல்ல தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பேசிக்கலாம். அவள் எனக்கானவன்னா அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நானும் அவளை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. முதல்ல எனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். இந்த முடிவில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இருக்காது. எப்படி நான் என் அக்காவை பற்றி யோசிக்காமல் விட்டேன்? இவ்வளோ நாள் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கேனே. எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், தங்கச்சிக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா இவகிட்ட நம்ம காதலை சொல்லிட வேண்டியதுதான். ஆத்தாளுக்கும் அவளுக்கும் ஒரு குழம்பு வச்சா பத்தாது. 7 குழம்பு பொரியல் ரசம் எல்லாம் வச்சாதான் அவளுங்களுக்கு தொண்டையில இறங்கும். குந்தாணி அவள் மாமியார் வீட்டில் தான் சும்மா இருக்கானா, இங்கே வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டிக்கா. உட்காந்த மேனிக்கே இருக்கா. நேரத்துக்கு சமைச்சு கொண்டு போய் அவள் கையிலேயே கொடுக்கணும். இன்னும் எத்தனை நாள் இருந்து என் உசுரை எடுக்க போகிறாளோ தெரியல. ஏண்டி வேலையெல்லாம் ஆச்சா இல்லையா? வந்துடுச்சு கிளவி அடுத்த வேலையை சொல்கிறதுக்கு. இன்னும் இந்த வேலையே முடியல. என்னார வேலையில் எங்கள் அம்மா என்ன பெற்று போட்டாங்களோ, இவங்ககிட்ட மாடிக்கிட்டு பாடா படுறேன். ஏன் தேதா வேணுமா? ஆத்தா, நீ கத்தி அங்கிட்டு வச்சுட்டு பேசாத்தா, நீ குத்துனாலும் குத்துப்பிடுவ. ஓ சாரி அத்தை, நீங்கள் கூப்பிட்டோன்னே உடனே திரும்பினா கையில் கத்தி இருக்கிறதே மறந்துட்டேன். ஏன் இந்த மாமியாக்காரி தொல்லையா இருக்கிறா? ஒரே போடாமல் போட்டுடலான்னு பார்த்தியோ? கத்தியை கழுத்துக்கிட்ட கொண்டு வர அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்த தொண்டையிலேயே இறக்கியிருப்பேன். தொண்டையிலலாம் இறக்கக்கூடாது, வாயில தான் இறக்கணும். ஏத்த நான் போய் அப்படிலாம் செய்வேனா? நெசமாலுமே நீங்கள் கூப்பிட்டதுனால கையில் கத்தி இருந்ததே மறந்துட்டேத்த. மரப்படி மரப்ப, நான் கொஞ்சம் தொலைவில் இருக்கவும் ஆச்சு. இன்னும் கிட்ட நின்று இருந்தேன்னா இந்நேரம் போய் சேர்ந்துருப்பேன் நான். ஏத்த உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் இன்னும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க ஏத்த. போதும் போதும், ரொம்ப அளக்காத. சமையல் ஆச்சா இல்லையா? என் மவன் அங்கே பசியோடு இருப்பா. ஏத்த மணி 12 தானே ஆகுது.
இப்போ தான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஏண்டி என் மாவன் வந்திருக்கான்னு தெரியாது, சீக்கிரமா ஆரம்பிக்கிறதுல. ஏத்த வாஷிங் மிஷின் வேறு வேலை செய்யல, கையிலே துணியை துவைச்சி போட்டு வந்தேன். என் துணி, பாப்பா துணி, அவர் துணி எல்லாம் துவைக்கிறதுக்கு டைம் ஆகும்ல. அட ஆமாம்ல, நீ சொல்லவும் தான் எனக்கே ஞாபகம் வருது. என் துணி கூட இன்னும் துவைக்காம கிடக்கு. நீ ஒன்று பண்ணு, சமையலை முடிச்சுட்டு என் துணி, என் மவ துணி எல்லாத்தையும் துவைச்சிரு. என்னடி நான் சொன்னது வழங்குனுச்சா இல்லையா? கிளவி வர வர ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் இதை சும்மா வர்றதில்ல. சமையல் வேலை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. நீ அப்படியே செய்யறதுக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் காஃபியாவது குடிச்சிட்டு இருக்கிறேன். என் மவளுக்கும் அந்த ஹார்லிக்ஸை போட்டு எடுத்துட்டு வா. ஏய் கிளவி, நானும் பார்க்குறேன் வர வர நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்ன மனுஷியா இல்லை மிஷினா? பொழுதுனிக்கும் ஆத்தாளுக்கும் அவளுக்கும் வேலை செய்யறதுக்கா என் வீட்டில் என்ன பெற்று விட்டுருக்காங்க? உன் துணியை நீயே துவைக்க வேண்டிதானே? ஒன்னால் முடியலன்னா உன் மவளை துவைக்க சொல்லு. குந்தாணி மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு உக்காந்துருக்கால பெருத்து போய். காலையிலேருந்து நிற்க கூட நேரம் இல்லாமல் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஆத்தாளும் அவளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுது அவங்களுக்கு? வேலை சொல்கிறது தான் சொல்கிறேன், அதை ரெக்வஸ்ட்டாக கேட்டால் கூட பரவாயில்ல. என்னமோ உங்கள் வீட்டு நாய் மாதிரி என்னை வேலை வாங்குறது இல்லாமல் ஆர்டர் வேற போடுற நீ. உன்னைய இரு, எனக்கு வேலை சொல்கிற அந்த நாக்கை அறுத்துப்பிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். ஏண்டா போஸு, உன் பொண்டாட்டி என்ன கொல்ல பார்க்குறாடா? ஏய் லூசு கிளவி, அவர் தான் வீட்லேயே இல்லையே, அவரை எதுக்கு கூப்பிட்ற? ஏண்டி கீதா, நீ எவ்வளோ வேணா கூப்பிடு, இன்னைக்கு ஒன்று நான் சும்மா விடுறதா இல்லை. இனிமே நீ எனக்கு வேலை சொல்கிறதுக்கே யோசிக்கணும். உன்னை ஏண்டி தேனே, நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏய் என்னடி கனவு கண்டுட்டு இருக்கியா? ஆமாத்த, ரொம்ப நல்ல கனவு. ஏண்டி இங்கே ஒருத்தி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன். என்னடி எப்படி கனவு கண்ட? அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அத்தை. என்ன கருமமோ. சரி, நான் சொன்ன மாதிரி துணியெல்லாம் துவைச்சி போட்டுரு. அவள் வேற நைட்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, மடார்னு துவைச்சிரு சரியா? வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இன்னும் ஆளை காணோம். அவன் வேணா வந்துட்டுமா? நான் இன்னொரு கால் கூட பண்ணி பார்க்குறேன். ஏன் உனக்கு துவைக்கிறதுக்கு என்னவா? அத்தை, காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கத்த. ஓ அப்படியா? நீயும் உன் வீட்டில் இருந்து சீரா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கொண்டு வந்துருந்தீன்னா இவ்வளோ சிரமம் வேணுமா? ஒன்று இல்லைனாலும் ஒன்று இருக்குன்னு இருந்திருக்கலாம். நான் என் மவளுக்கெல்லாம் 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன். அங்கே அவள் மகாராணி மாதிரி இருக்கா. வீட்டில் வேலை செய்யறதுக்கு கூட ஆளுங்க இருக்காளுங்க. ஆனால் நீ வெறுங்கையை வீசிட்டு வந்தவ தானே. ஓ, அப்படின்னா நானும் 50 பவுன் போட்டுட்டு வந்திருந்தா நானும் மகாராணி போல இருந்துக்கலாமோ? ஏய், அதை நீ போட்டுட்டு வந்திருந்தா நானே என் மவன்கிட்ட சொல்லி வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுருந்துருப்பேன். ஆனால் மகாராணி தான் ஒன்றும் கொண்டு வரலையே. உங்கள் வீட்டில் அதுக்கு வக்கும் இல்லை. உங்கள் அப்பா ஊரை சுற்றிட்டு திரியிறான். உன் தம்பிக்காரன் பொறுப்பு இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து அக்கா வீட்டில். இங்கே பாருங்க அத்தை, என்னை பற்றி பேசுகிறீங்களா அதோடு நிறுத்திக்கோங்க. என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி தாண்டி பேசுவேன். ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ சிலுப்புறா. ஓ, அப்போ காசுக்கு தான் மரியாதையோ, மனுஷங்களுக்கு இல்லையா? இல்லடி, உனக்கு என் மவளை பார்த்து பொறாம. அவங்க ஒரு வேலையும் செய்யாமல் ஜாலியாக இருக்கான்னு உனக்கு பொறாமடி. வயிற்றுச்சல் பிடிச்சவ. போதும் அத்தை, இதோடு நிறுத்திக்கோங்க. நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை பார்த்து பொறாமையெல்லாம் பட கிடையாது. நான் ஒன்றும் இல்லாத வீட்டில் வந்தவளாவே இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் யார் மனசையும் நோகடிக்கிற மாதிரி பேச தெரியாது. அந்த மனசு போதும் எனக்கு. இப்படி காசு காசுன்னு பேய் பிடிச்ச மாதிரி அலையிற இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டிருக்கேன்னு நினச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது. எல்லாமே அவருக்காக தான் பொறுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன, இப்போ அவங்க துணியை துவைக்கணும் அவ்வளோதானே? நான் துவைச்சி போடுறேன், போங்க. வர வர வாய் உனக்கு நீண்டுட்டு தான் போகுது. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். இதை வந்துட்டான்ல போல பார்த்தவன், தள்ளி நிடுறாங்கிட்டு. ஏய், சீக்கிரம் காஃபியை அலட்சியம் போட்டு எடுத்துட்டு வா. செந்தில், வாடா உள்ள. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அந்த கிளவி பேசுனதெல்லாம் கெட்டியோ? அதுக்கெல்லாம் ஏன்டா வருத்தப்படுற? அது இப்போ என்ன புதுசாக பேசுது? எப்பயுமே பேசுறது தானே. என்ன மன்னிச்சுடுக்கா. இந்த கிளவி பேசுனதுக்கு நீ என்னத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குற? இல்லைக்கா, நான் இவ்வளோ நாளாக பொறுப்பு இல்லாமல் இருந்ததுனால தானே இவங்க இப்படி பேசுகிறாங்க. அதுவும் ஒரு காரணம் தானேக்கா. ச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லைடா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் தம்பி ஒரு நல்ல வேலைக்க போய் நல்லா சம்பாரித்து பெரிய ஆளாவான். நீ வேணா பாரேன், வீடு காருன்னு வாங்கி நீ செட்டில் ஆக போகிற. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். வீடு கார்லாம் அப்புறமேக்கா. ஆனால் உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். உங்களுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி, நான் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. இனிமேல் நான் வேலைக்கு போனால் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன்.
இவ்வளோ நாளாக பொறுப்பு இல்லாமல் இருந்தது என் தப்பு தான்க்கா, என்னை மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இவ்வளோ நாளாக உனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்போ பாரு, உனக்கே வந்து வேலைக்கு போகணுங்கிற புத்தி வந்துருச்சு. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும்ல. நானே உன்னை வந்து பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன். எதுக்குக்கா இப்போ அவசரம்? எனக்கு வேலை கிடைக்கட்டுமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணு என்ன உடனேவா செட் ஆக போகுது? உனக்கு சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடுத்தது சிவானி இருக்கா. ஏக்கா, அவளுக்கு என்ன அவசரம்? அவள் இப்போ தானே படிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனால் அம்மா சும்மா இருக்கணுமே. நம்ம சுருளி மாமாவை கட்டிக்க சொல்லி அம்மா ஒரே ரவுடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவளை. சுருளி மாமாவியா? ஏன்டா, உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே, அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சிவானி உன்கிட்ட சொல்லல? இல்லைக்கா, அவள் எங்க என்கிட்டலாம் பேசுகிறா? அவளுக்கு தான் என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதே. நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு 2-3 டைம் பேசியிருப்பா, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு அம்மாவை பார்க்கும்போது அவகிட்ட பார்த்து பேசினாதான் உண்டு. நான் பேசினாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவா, அவ்வளோதான். ஆனால் அவளை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்தது இல்லைல்ல. என்னாச்சு செந்தில் உனக்கு? இன்னைக்கு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? உனக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆளே ஒரு மாதிரி டல்லால இருக்க. அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் ஊருக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். சரி சரி, சந்தோஷம், போயிட்டு வா. ஆனால் அம்மா ஏன் சிவானிக்கு போய் சுருளி மாமாவை கட்டி வைக்கலான்னு பார்க்குறாங்க? அவருக்கு வயசு அதிகம் இல்லை? அதை தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இப்போ மாமா புதுசாக பண்ணைய ஆரம்பித்து அதை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அதனால தான் உடனே அவர் கட்டி வச்சலான்னு பார்க்குது. இவ்வளோ நாளாக அவருக்கு நிரந்தர வருமானம் இல்லாமல் இருந்தது. இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாரு. சொந்தமும் விட்டு போயிடக்கூடாது இல்லை. அதனால தான் அம்மா உடனே முடிவு எடுத்துட்டாங்க. சரிக்கா, நான் இதை பற்றி நேரில் அம்மா கிட்ட பேசுகிறேன். ஆமாடா, உன் கல்யாணமும் முடியட்டும், அவளுக்கு படிப்பும் முடியட்டும்னு அம்மாவை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். இல்லைன்னா அவள் கட்டிட்டு போய் அங்கே படிக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அவள் படித்தவ, அவர் படிக்காதவர். இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவளுக்கு பிடிக்கணும்ல, அவள் தானே வாழ போகிறா. இதெல்லாம் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்டா. இங்கே பாருக்கா, அதுக்காண்டிலாம் என்னால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இன்னும் 2-3 நாள் எனக்கு இன்டர்வியூ இருக்கும். அர்ஜுன் ரூம்மேட் ஒருத்தர் ஐடி வேலையில் இருக்கார். அவர்கிட்ட அர்ஜுன் பேசியிருக்கான். இன்னும் 2-3 நாளில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காராம். நான் கண்டிப்பாக அதில் செலக்ட் ஆகி ஐடி வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். நிஜமாவாடா? உனக்கு தான் ஐடி வேலையே பிடிக்காதே. இல்லைக்கா, இனிமேல் பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. நான் போகலான்னு தான் இருக்கேன். இப்பொழுதைக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன். என் தம்பி இவ்வளோ பொறுப்பானவனா? இவ்வளோ நாள் எனக்கு அது தெரியாமல் போச்சே. இனிமே தான் நீ வேற சிந்தியில் பார்க்க போற. நீ நடத்து. சரிக்கா, நான் போய் அம்மாவையும் தங்கச்சி பார்த்துட்டு வரேன். ஏண்டா அப்பா? அந்த ஆளையும் தான் பார்த்துட்டு ஒரு 4 வாரத்தை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு வரேன். அவருக்கு பிறந்ததுனால என்னமோ தான் நான் இப்படி இருக்கிறேன். சரி அக்கா, சமைச்சிருவேன், சாப்பிட்டுட்டு போடா. இல்லைக்கா, நான் அங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடவுளே, என் தம்பிக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடணும். இப்போ தான் அவன் மூஞ்சில் ஒரு ஒளிவட்டத்தை பார்க்குறேன் நான். என்னவா இருக்கும் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? கல்யாணமும் வேணாங்கிறான். ஒருவேளை லவ் கிவ் இருக்குமோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. இருந்திருந்தா அவன் என்கிட்ட சொல்லியிருப்பானே. சரண்யாவை லவ் பண்ணதே என்கிட்ட தான் முதல்ல வந்து சொன்னான். அப்படி ஏதாவது இருந்திருந்தா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பான். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதே நடக்கணும் கடவுளே.